இமேஜின் பண்ணிக்கோங்க, சடனாக நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூவை விட ஹாஸ்பிட்டல் பில்லை பற்றின கவலை தான் நமக்கு அதிகமாகவே இருக்கும். எவ்வளோ செலவாகும், இந்த அமௌண்ட்டை எங்கேருந்து ரெடி பண்ணுறது, வெளியில் எங்கேயாச்சும் நம்ம கடன் வாங்கணுமா அப்படின்னு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட் பற்றின டென்ஷனால் நம்ம முழுசாக அந்த ட்ரீட்மெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் ஒரு சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்டை இப்போ எடுக்கலாமா இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு சில சமயத்தில் மணி ரிலேட்டடாக அவங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த எமர்ஜென்சி டைமில் நமக்கு சப்போர்ட்டாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஏன் நமக்கு அது அவசியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ இல்லை திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டாலோ இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத செலவுகள்லேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செலவு கிடையாது, அது லக்ஸரியும் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பான முதலீடு. நீங்கள் மந்த்லி ஆர் இயர்லி பே பண்ணுற ஒரு சின்ன ப்ரீமியம் அமௌண்ட் தான் மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் லட்சக்கணக்கான செலவுலேருந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் போனாலே 3000 to 5000 வரைக்கும் செலவாகுது. அதே ஒரு சர்ஜரி இல்லை ஐசியூவில் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கூட செலவாகும். அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள்ல இருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். சப்போஸ் நம்மக்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்கான செலவுகளை நம்ம ரொம்ப நாளாக சிறுக சிறுக சேமித்து வச்ச பணத்தை ஒரே நாளில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஏதாவது நகை இருந்துச்சு அப்படின்னா அந்த நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தில் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையாவது கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா பர்சனல் லோன் எடுத்து இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பணத்தை பற்றின ப்ரெஷர்னால நமக்கு ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். ஒரு சில டைமில் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம அமைதியாகவே இருந்துருவோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பற்றின கவலையும் இருக்கும், அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரெஷரும் நமக்கு இருக்கும். இதுவே நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஆகிற செலவுகள் கவர் ஆகிடும், ஐசியூ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது சர்ஜரி பண்ணோம்னா அந்த எக்ஸ்பென்சஸும் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸு, டெஸ்ட்டு, ஸ்கேனு இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது கேஷ் எதுவுமே கேரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஆகிற சின்ன சின்ன செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் கேஷ் கேரி பண்ணால் போதும். ஸோ அங்கே ஆகிற பெரிய பெரிய செலவுகளை இன்சூரன்ஸ் கம்பெனியே டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் சைடில் இருந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை ஸ்லோவாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா பக்கமும் வரல. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இளமையாக இருக்கேன், நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது எந்த டைமில் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலுமே வரலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் எடுக்க வேண்டியது கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கவங்களும் எடுக்க வேண்டிய ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும் போதே நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகவும் உங்களுக்கு கவர் ஆகிற அமௌண்ட் அதிகமாகவும் இருக்கும். இதுவே நீங்கள் உங்களுக்கு ஏஜ் அதிகமானதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் அதிகமாகவும் கவர் ஆகிற அமௌண்ட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். சரி, ஆஃபீஸில் இருக்க ஹெல்த் இன்சூரன்ஸே போதுமானதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதில் சில குறைபாடுகளும் இருக்குது. நீங்கள் ஜாபை விட்டு வேறு ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் உங்களுக்கு கவர் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் உங்களுக்கு கவர் ஆகாது. அதனால உங்களுக்கு ஆஃபீஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சனுக்கு கவர் ஆகிறது. இதுவே ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸ்க்கும் கவர் ஆகிற ஒரு பிளான். இதுவே சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பேரண்ட்ஸ்க்கு கவர் ஆகிற ஒரு பிளான். பேரண்ட்ஸ்க்கு ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் பிளானில் அவங்க கவர் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தனியாக ஒரு பிளான் எடுக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது என்னெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சைஸு, ஏஜ், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, சம் இன்சூர்டு ரேஷியோ, ப்ரீமியம் அமௌண்ட்டு, வெயிட்டிங் பீரியட், கேஷ்லெஸ் அவைலபிலிட்டி, கவர்மெண்ட் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். சில டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த கவரேஜ் அமௌண்ட் வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ஒரு பிளானை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஃபியூச்சரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பிளான். ஸோ இனிமேல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணாதீங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு எந்த இன்சூரன்ஸ் பிளான் சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எது கரெக்டாக இருக்குமோ அந்த பிளானை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளான் சூட் ஆகும் அப்படிங்கிறத எங்களோட டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களோட வளமான எதிர்காலத்திற்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்கள். மிக்க நன்றி.